ப்ராடக்ட்லாம் டிஸ்பேச் பண்றதுக்கு எடுத்தாச்சடா? ஆமாக்கா எடுத்துட்டேன்க்கா. அக்கா ஃப்ளவர் ஜெல்லை பத்தி நிறைய டவுட் கேட்டுன்னு இருக்காங்கக்கா. டவுட்டா? அப்படி என்ன டவுட் இருக்கு? குழந்தைகள் வந்து ஃப்ளவர் ஜெல்லை யூஸ் பண்ணலாமா, ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டுன்னு இருக்காங்கக்கா. அப்புறம் வேற எதுவும் டவுட் இல்லையா? கேக்குறாங்கக்கா, ஃப்ளவர் ஜெல்லை யூஸ் பண்ணா வேர்க்குரு வந்து சரியாகுமா, இல்ல ஜென்ஸ் யூஸ் பண்றதுனால ஃபேஸ்ல இருக்கிற ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடுமான்ற மாதிரி அந்த மாதிரி பயத்தோட கேக்குறாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து ஃப்ளவர் ஜெல்ல நம்ம என்னென்னலாம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னா, கத்தாழையோட ஜெல்லு, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ், இதை வச்சு நம்ம ரெடி பண்றோம். அதனால குழந்தைங்க வந்து 5 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்காக தான், அதாவது ரொம்ப ட்ரை ஆக்காம சன்லைட்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக, ஸ்கின் வந்து பிரைட் ஆகுறதுக்கும் ஸ்கின்னோட கலர் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கும். அதனால ஜென்ஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த தாடி, அதுக்கப்புறம் மீசெல்லாம், முடியெல்லாம் வந்து கொட்டாது. அதனால அவங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். வேர்க்குரு வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வேர்க்குரு எதனாலனா ரொம்ப வெயில்ல வேலை செஞ்சு காத்தே இல்லாம இருக்கும் போது அந்த வேர்க்குரு வரும். அந்த வேர்க்குரு வந்து கண்ட்ரோல் எல்லாம் ஆகாது. பட் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஃப்ளவர் ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகேக்கா. கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேக்கா.